வணக்கம். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல அந்த எல்லையில பதற்றம் திடீர்னு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா. அதாவது ஒரு 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான சண்டை. ஜூலை 24 அன்னைக்கு அந்த தாம் முயன் தோம், அதாவது பிரியாவிகார் கோயில் பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இது சம்பந்தமா ராய்ட்டர்ஸ், ASEAN, ஃபைனான்ஷியல் டைம்ஸ்ல வந்த செய்திகள் எல்லாம் வச்சு இன்னைக்கு என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இது மேலோட்டமா பார்த்தா ஒரு எல்லை சண்டை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னால நிறைய விஷயம் இருக்கு. அப்படியா? ம். அந்த காலனித்துவ கால வரைபடங்கள்ல இருக்கிற குழப்பம், அப்புறம் 1962ல சர்வதேச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆமா, அந்த உலக நீதிமன்றம். ஆமா, அந்த தீர்ப்பை 2 நாடுகளும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இப்போ சமீபத்துல நடக்கிற அரசியல் நிகழ்வுகள், இப்படி பல அடுக்குகள் இருக்குதுல. இதோட தாக்கம் அந்த பகுதியோட மட்டும் நிக்காது. சரி, அப்போ முதல்ல இப்ப அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? கள நிலவரம் என்ன சொல்லுது? 2 பக்கமும் ராக்கெட், பீரங்கி தாக்குதல்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, சில தகவல்கள் படி F-16 போர் விமானங்கள் கூட. போர் விமானங்களா? அதுவும் அப்புறம் இந்த கொத்து குண்டுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாமா, அது ரொம்ப ஆபத்தானதாச்சே, சிதறி விழும் குண்டுகள். அதேதான், அதையும் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சில செய்திகள் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது சண்டை எவ்வளோ தீவிரமா இருக்குன்னு புரியுது. இதோட விளைவு எப்படி இருக்கு? உயிரிழப்புகள் பத்தி? அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். குறைஞ்சது 32 பேர் இறந்திருக்காங்க அதுல பெரும்பாலும் சாதாரண மக்கள் தான். ஐயோ பாவம். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1,40,000க்கும் அதிகமான மக்கள். என்னது, 1,40,000? ஆமா, அவ்வளோ மக்கள் 2 நாட்டிலையும், தாய்லாந்துலயும் கம்போடியாவிலையும் அவங்க வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம். இது ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இந்த சண்டை திடீர்னு எப்படி வெடிச்சது? இதுக்கு மூல காரணம் என்ன? இதுக்கு பின்னணி என்ன? இல்ல, அது திடீர்னு வந்ததில்ல. ரொம்ப நாளா புகைஞ்சிட்டு இருந்த ஒரு பிரச்சனை தான். நான் முன்ன சொன்ன மாதிரி 1962ல அந்த சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பு கோயில கம்போடியாவுக்கு கொடுத்துட்டாலும் அத சுத்தி இருக்கிற எல்லை பகுதிகள் பத்தின தெளிவு இன்னமும் இல்ல. அந்த காலனித்துவ கால வரைபடங்கள்ல இருக்கிற குழப்பம் ஒரு பக்கம். ஓஹோ. இத 2 நாட்டிலும் இருக்கிற சில தேசியவாத சக்திகள் அவங்க வாதத்துக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அதோட போன மே மாசம் ஒரு கம்போடிய சிப்பாய் கொல்லப்பட்டது. ஆமா, அது ஒரு பதட்டத்தை அதிகமாக்குச்சு இல்லையா? ஆமா. அப்புறம் தாய்லாந்துல நிலவர சில அரசியல் ஸ்திரமின்மை, 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள்ல ஏற்பட்ட சில விரிசல்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த தீயை இப்போ பெருசாக்குச்சுன்னு சொல்லலாம். மனிதாபிமான நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னீங்க. தாய்லாந்துல 8 எல்லை மாவட்டங்கள்ல ராணுவ சட்டம் போட்டிருக்காங்களாமே? ஆமா, தாய்லாந்து மட்டும் கிட்டத்தட்ட 1,38,000 பேரை வெளியேற்றிருக்காங்க. கம்போடியா பக்கம் ஒரு 35,000 பேர் வரைக்கும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், ஏன் கோயில்கள் கூட சேதமடைஞ்சிருக்கு. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூட 2 தரப்பையும் கண்டிச்சிருக்காங்க. ஆமா, பொதுமக்களை பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு சொல்லி கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, ராணுவ நடவடிக்கைகளால பொதுமக்களுக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் இதோட தாக்கம் பெருசா இருக்கு. அது ஏன்ல? தாய்லாந்து பிரதமர் இருக்காங்க இல்லையா, பேடாங்டார் ஷினவத்ரா, அவங்க கம்போடியாவோட முன்னாள் பிரதமர் ஹுன்சென் கூட போன்ல பேசினதா ஒரு ஆடியோ வெளியாகி. ஓ, அந்த உரையாடல் கசிஞ்சதா? ஆமா, அது கசிஞ்சதால் அவங்கள இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. இது தாய்லாந்து அரசியல்ல இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி சரி. இன்னொரு பக்கம் கம்போடியா இந்த பிரச்சனையை ஐநா பாதுகாப்பு சபை வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் மலேசியா தலைமையில ஆசியான் அமைப்பு, அதாவது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கூட்டமைப்பு. ஆமா, அவங்க ஒரு சமரச முயற்சி பண்ணாங்க. ஆனா தாய்லாந்து அதை முழுசா ஏத்துக்கல, சில நிபந்தனைகள் சொல்றாங்க. நீங்க முன்னாடியே தாய்லாந்துல அரசியல் ஸ்திரமின்மை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப பிரதமரோட இடைநீக்கத்தையும் சொல்றீங்க. அப்போ இந்த உள்நாட்டு அரசியல் சூழல் இந்த எல்லை பிரச்சனையில தாய்லாந்து நிலைப்பாட்டை பாதிக்குதா? நிச்சயமா பாதிக்கும். ஒரு நாட்டோட உள்நாட்டு அரசியல் நிலையா இல்லைன்னா அது அவங்களோட வெளியுறவு கொள்கையில, குறிப்பா இந்த மாதிரி உணர்வுபூர்வமான எல்லை பிரச்சனைகளை கையாள்ற விதத்துல கண்டிப்பா பிரதிபலிக்கும். இப்ப இந்த இடைநீக்கம் முடிவெடுக்கிறத இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கலாம். இதெல்லாம் இல்லாம பொருளாதார ரீதியாவும் பாதிப்புகள் இருக்கு. ஆமா, இந்த அரசியல் மனிதாபிமான தாக்கத்தோட பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா 2 நாட்டுக்கும் இடையில வர்த்தகம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. 2 நாட்டுக்கும் இடையில வருஷத்துக்கு சுமார் $3.9 பில்லியன் வர்த்தகம் நடக்குது. அது இப்போ பாதிக்கப்படும். சுற்றுலாத்துறை, குறிப்பா அந்த எல்லை பகுதிகளில் நடக்கிற சின்ன சின்ன வியாபாரம் எல்லாம் நின்னு போயிடுக்கு. சொல்லப்போனா தாய்லாந்தை விட கம்போடியாவோட பொருளாதாரம் தான் இந்த மோதலால அதிகமா பாதிக்கப்படலாம்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி?
கொஞ்சம் சிறியது. அவங்களோட பாதுகாப்பு கட்டமைப்பும் அந்த அளவுக்கு வலுவா இல்ல. அதனால தாக்கம் அதிகமா இருக்கலாம். அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்? ஏதாவது தீர்வுக்கான அறிகுறி தெரியுதா? இப்போதைக்கு நிலைமை கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. கம்போடியா மலேசியா சொன்ன போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறதா சொல்றாங்க. சரி. ஆனா தாய்லாந்து அதுக்கு சில